உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நிரபராதி நிரூபிச்சு வெளியே வந்துருவாங்க. ஏய், நமக்கு அதான தேவை அருண். சார், நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சார். டேய், ரஞ்சிதாவுக்காக ஜிஎம் சார் கிட்ட சண்டை போடுறதெல்லாம் போதும்டா. போனை கட் பண்ணு. சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன் சார். டோன்ட் வரி அருண், ரஞ்சிதா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. நான் அப்புறமா பேசுறேன் சார். டேய், அறிவிருக்காடா உனக்கு? யாருக்காக என்ன செய்யறோங்கிறதுல ஒரு வரமுறை வேணாமாடா? அந்த ரஞ்சிதா உன்னை விஷம் வச்சு கொல்ல பாத்திருக்கா. அவளுக்காக ஜிஎம் சார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு மூளை எல்லாம் மழுகி போச்சா? மா ப்ளீஸ் மா, ரஞ்சிதாவை ஏத்துக்க சொல்லி நான் உங்ககிட்ட கெஞ்சவே இல்ல. நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படவே இல்ல. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லாத்தையுமே அமைதியா பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா. சொல்ல போனா ரஞ்சிதா மேல எந்த தப்பும் கிடையாது. அவ நிரபராதிமா. அவளை கொலைகாரின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அண்ணி, அவ அருணுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. குடிப்பழக்கத்துல இருந்து அருணை மீட்கணும்னு தான் அவ மருந்து கொடுத்திருக்கா. நியாயமா பார்த்தா நாம செய்ய வேண்டிய வேலையை அவ செஞ்சிருக்கா. அவளுக்கு நாம நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல. அருணை காப்பாத்தணும்னு நினைச்சவ மேல கொல்ல பார்த்தான்னு பழி போடுறது ரொம்ப அபாண்டம் அண்ணி. அக்கா, உனக்கு ரஞ்சிதா மேல கோவமோ வருத்தமோ இருக்கலாம். அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் நீயும் இப்படி அபாண்டமா பேசுறது நல்லா இல்லக்கா. கல்பனாவும் வித்யாவும் அவ மேல இருக்கிற வன்மத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் இதுக்கு கூட துணையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அம்மா, ரஞ்சிதாவோட ஆளுங்கெல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இதுக்கு மேல பேச விட்டா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு அவ பாட்டியே தான் பாடிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவ டாபிக்கே எடுக்க வேண்டாம். அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அது உடனே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும்? கேஸ வாபஸ் வாங்கி ரஞ்சிதா வெளியே வந்தாதான் நான் கல்பனா கழுத்துல தாலி கட்டுவேன்னு அண்ணன் சொல்லிருக்காரு. ஆனா இன்னும் ரஞ்சிதா தான் வெளியே வரலையே. அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். கம்பெனி போட்ட கேஸால ரஞ்சிதா உள்ள இருக்கானா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். இப்ப உங்க வார்த்தையை நீங்க தானே காப்பாத்தணும். மா, என்னமா பேசிட்டு இருக்கா? ரஞ்சிதா வெளியே வராம நான் அருண், என் பையன் நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான்னு உன் மேல நம்பிக்கையா நான் பேசிருக்கேன். திரும்பவும் அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதடா. மா, ஆனா நான் அருண், கல்பனா சொன்னதை செஞ்சிட்டா. அப்படி இருந்தோம் ரஞ்சிதா வெளியில வரலன்னா அதுக்கு கல்பனா பொறுப்பு இல்லடா. அத காரணமா சொல்லி நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கும் கல்பனாவுக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், நடக்கும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது.